வணக்கம் மக்களே. ரேஷன் அட்டைக்கு 5 குட் நியூஸ் வெளியாகி இருக்கிறது மக்களே. ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருமே காணொளியை கடைசி வரைக்கும் முழுமைக்கும் பாருங்க மக்களே. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தினமும் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவலை மறக்காம பின்தொடருங்க மக்களே. சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம். தமிழ்நாடு ரேஷன் கடைகள் தொடர்பான முக்கியமான அறிவிப்பு ஒன்று தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறாங்க மக்களே. ரேஷன் கடைகளுக்கு பொருட்கள் சப்ளை செய்யும் நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பாகவும் முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ரேஷன் பொது விநியோக திட்டத்தின் மூலமாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் நிறைய குறைகளும் இன்னமும் இருக்கிறது மக்களே. பிற மாநில அரசுகள் இந்த திட்டத்தில் பின்பற்ற தொடங்கியிருக்கிறாங்க. தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் அட்டை ரீதியாக வழங்கப்படுகிறது. அட்டையை பொறுத்து பொருட்கள் வழங்கப்படும் வீதமும் அளவு மாறி வருகிறது மக்களே. இந்த ஒரு பொருட்களில் எடை மாறக்கூடாது, ஏமாற்றக்கூடாது என்பதினால் அதை பாக்கெட்டில் அடைத்து விற்பனை செய்ய அரசு முடிவு செஞ்சிருக்கிறாங்க. ரேஷன் பொருட்களில் சுகாதாரம், எடை ஆகியவற்றை உறுதிப்படுத்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கிறது மக்களே. உணவுப் பொருட்கள் சுத்தமாக கிடைக்க வேண்டும் என்ற ஒரு முறையினால் இதை கையில் எடுக்க தொடங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எடையில் ஏமாற்றம் செய்யக்கூடாது என்பதினாலும் நியாய விலை கடைகளில் பாக்கெட்டின் மூலமாக வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வந்திருக்கிறது. அரிசி, சர்க்கரை, கோதுமை உள்ளிட்ட பொருட்களை பாக்கெட் மூலமாக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக அரிசி, பருப்பு, சர்க்கரை, கோதுமையில் எடை ஏமாற்றம் இருக்காது, பொருட்களிலும் பூச்சி இல்லாமல் சுத்தமாக இருக்கும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. ரேஷன் கடைகளுக்கு பொருட்கள் சப்ளை செய்யும் நுகர்பொருள் வாணிப கழகமாக முக்கியமான உத்தரவும் சென்றிருக்கிறது மக்களே. அதன்படி நுகர்பொருள் வாணிபம் சார்பாக வழங்கப்படும் பொருட்கள் வாணிப கழக அலுவலகத்திலும் ஒரு முறை எடை பார்க்க வேண்டும், ரேஷன் கடைகளுக்கு வந்ததும் ஒரு முறை எடை பார்க்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நுகர்பொருள் வாணிப கழகம் பொருட்களில் எடை குறைவாக வைக்கப்படும் புகார் காரணமாக இந்த ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மக்களே. இன்னொரு பக்கத்தில் மத்திய அரசின் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் திட்டம் பல்வேறு மாநிலங்களில் வரும் மாதங்களில் முதல் செயல்பட உள்ளது. அதாவது அரிசியை செறிவூட்டை அதிக சத்துக்களுடன் விற்பனை செய்ய அரசு முடிவு செஞ்சிருக்கிறாங்க மக்களே. இந்த ஒரு திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டிலும் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 3 கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளது என்றும் சொல்லியிருக்கிறாங்க. சில மாதங்களுக்குள் மொத்தமாக கொண்டு வருவோம் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க மக்களே. இந்த ஒரு நிலையில்தான் ரேஷன் பொருட்கள் சரியாக கிடைக்கவில்லை, ரேஷன் ஊழியர்கள் ஊழல் செய்கிறார்கள், முறைகேடு செய்கிறார்கள் என்று தோன்றினால் அதை புகார் அளிக்க தமிழ்நாடு அரசு ஒரு எண்ணும் வழங்கியிருக்கிறாங்க. இதற்காக 18-202-42-55-90-1 என்ற ஒரு எண் புகார் எண்ணும் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு எண்ணை தொடர்பு கொண்டால் ரேஷன் தொடர்பான புகார்களை அளிக்க முடியும் மக்களே. சமீபத்தில் கூட அரிசி பற்றாக்குறை புகார் வந்தால் 24 மணி நேரத்திற்குள் இதில் பறக்கும் படை ஆய்வு செய்ய வேண்டும். அரிசி திருடப்பட்டுள்ளதா என்பதை மண்டல அதிகாரிகள் கண்காணித்து உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் ஒரு கட்டமாகவே தற்போது இந்த ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது போக தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் திருட்டுக்களை தவிர்க்க QR கோடு வசதியும் அறிமுகப்படுத்த அரசு முடிவு செஞ்சிருக்கிறாங்க. இதன் மூலமாக அரிசி மூட்டைகள், சர்க்கரை மூட்டைகள், பருப்பு பாக்கெட்கள் அனைத்திலும் தமிழ்நாடு அரசின் முத்திரை இடம்பெறும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு மேல QR கோடும் இடம் பெற்றிருக்கும். இந்த QR கோடு உள்ள மூட்டைகளை யாரும் வாங்கக்கூடாது என்ற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. யாராவது திருடி வெளியே விற்றால் இதை வாங்கக்கூடாது. வரும் நாட்கள்ல தமிழ்நாடு முழுக்க கண்கருவிழி சரிபார்ப்பு முறையில பொருட்கள் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட உள்ளது என்று அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் ரொம்ப நாட்களா தெரிவிச்சாரு. இதன் மூலமாக ரேஷன் பொருட்கள் திருடப்படுவதும் குறையும், ரேஷன் பொருட்களை மக்கள் வாங்காத நிலையில அதை வாங்கியதாக கூறி ஏமாற்றி வெளியே விற்கும் பழக்கமும் குறையும் என்றும் நம்பப்படுகிறது மக்களே. வாங்கப்படாத ரேஷன் பொருட்கள் மீண்டும் கிடங்கிற்கே செல்லும் முறையை கொண்டு வர முடியும். தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் பொருட்கள் அடிக்கடி திருடப்படுவதாக புகார் வைக்கப்பட்டு வருகின்றன. மக்களுக்கு செல்ல வேண்டிய பொருட்களை சிலர் திருடி அண்டை மாநிலங்களில் விற்று வருகிறார்கள். அது முற்றிலுமாக தடுக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க மக்களே. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்திருக்கக்கூடிய பல அறிவிப்புகள் இந்த ஒரே காணொலியில ஃபுல்லாக பார்த்துருப்போம். அதனால் இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க மக்களே. இந்த மாதிரி மென்மேலும் பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.